ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 14, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகாரா ஸ்டடிகால் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட URL லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, ஸோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ட்ரிபிள் தலாக் பில்ஸ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் சிட்டிசன்ஷிப் பில்லுக்கும் அண்ட் ட்ரிபிள் தலாக்குக்கும் ரெண்டுக்குமே ஆர்டினன்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ரெண்டோட ஆர்டினன்ஸோட அந்த பீரியடும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ராஜ்யசபாவில் இது ரெண்டுமே வந்து என்னென்னா லேப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க. நமக்கு சிட்டிசன்ஷிப் பில், ட்ரிபிள் தலாக் பில் ரெண்டுக்குமான ஒரு பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு பேசிக் சொல்கிறேன். சிட்டிசன்ஷிப் பில்லில் யார் யாருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் 3 கண்ட்ரிலேருந்து வந்தவங்க. 3 கண்ட்ரிலேருந்துனா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேவா? இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்த 6 ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ். அது யாருன்னா ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் புத்திஸ்ட். ஓகேவா? இந்த 6 பேர் வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே பிஃபோர் 2014 வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டிசம்பர் 31, 2014 வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிட்டிசன்ஷிப் பில்லில் இருக்கும். இதுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் எங்கள் அஸ்ஸாமில் இதெல்லாம். ஏன்னா அது அஸ்ஸாம் அக்கார்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு. அஸ்ஸாம் அக்கார்டு 1985 போட்டிருப்பாங்க. அந்த அஸ்ஸாம் அக்கார்டு படி மார்ச் 24 1971 யாரெல்லாம் வந்து என்னென்னா யாரெல்லாம் அஸ்ஸாமில் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன்ஸ். அதுக்கு மேலே இருந்தவங்க அந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து என்னென்னா பங்களாதேஷ் வார் அப்போ நிறைய ஹிந்துஸ் வந்து என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து அஸ்ஸாமுக்கு குடியேறியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது அஸ்ஸாம் அக்கார்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் செகண்டு ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக 3 தடவை தலாக் சொல்கிறது மூலமாக முஸ்லீம் கணவர் வந்து என்னன்னா தன்னோட மனைவியை விவாகரத்து பண்ணால் இது வந்து கிரிமினல் அஃபென்ஸுக்குள்ளே வரும். ஓகேவா? அவருக்கு 3 வருஷம் கிட்ட ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோட இது. அண்ட் இதில் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த மனைவி அப்புறம் அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்த ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் என்னென்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அவுட் ஆஃப் கோர்ட் வெளியில் வந்து கோர்ட்டுக்கு வெளியில் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அந்த கோர்ட் வந்து என்னென்னா அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும். அண்ட் இவருக்கு பெயில் வந்து ஆஃப்டர் ஃபஸ்ட் ஹியரிங், அதாவது மனைவியை வந்து விசாரித்த பிறகு தான் இவருக்கு பெயில் கொடுக்கறத பற்றிலாம் யோசிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அண்ட் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கோர்ட்டு டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இதுதான் ட்ரிபிள் தலாக் பில்லு. ஸோ இந்த 2 பில்லுமே இப்போ லேப்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து கண்டென்டியஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பில்லுமே இப்போ லேப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பில் லேப்ஸ் ஆகணும்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு பாலிட்டியில் இருக்கும். ஸோ அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, எந்தெந்த நேரத்துலலாம் பில்லு லேப்ஸ் ஆகும், எந்தெந்த நேரத்துலலாம் பில்லு லேப்ஸ் ஆகாது. ஆக்சுவலாக இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து 2 பில் போய் அந்த 2 பில் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை, டைரெக்டாக டெலிஷன் ஆயிடுச்சு. பட் என்னென்னா நமக்கு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், எந்தெந்த பில்லாம் லேப்ஸ் ஆகும், எந்தெந்த பில்லாம் லேப்ஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான பாலிட்டியில் ஒரு இது இருக்கும். அதுக்கு நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் அடிக்கடி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எந்தெந்த பில்லாம் லேப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் டைரெக்டாக சொல்கிறேன். இப்போ லோக்சபாவில் ஒரு பில்லை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது லோக்சபாவில் தான் இருக்குது அப்படின்னா லோக்சபா எப்போ கலையுதோ அப்போ அந்த பில்லு வந்து என்னென்னா இல்லாமல் போயிடும். ஓகேவா? அடுத்து லோக்சபாவில் ஒரு பில் ஆரிஜினேட் ஆகி லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? பட் இங்கே லோக்சபா திடீர்னு வந்து கலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பில்லும் லேப்ஸ் ஆயிரும். அப்போ லோக்சபாலேருந்து என்னது ஆரிஜினேட் ஆனாலும் ஓகேவா, அது லோக்சபா ஃபெயில் ஆயிரும். ஓகேவா? அப்படிங்கிறதான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது. அதுக்கடுத்து என்னென்னா இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, எ பில் ஆரிஜினேட்டட் இன் தி ராஜ்யசபாவில் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அண்ட் ரிட்டன் டு தட் ஹவுஸ் பை தி லோக்சபா என்ன பண்ணியிருக்கும், சில அமெண்ட்மெண்ட்டோட வந்து என்னென்னா அந்த பில்லை வந்து ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ லோக்சபாவோட அந்த நாலேஜும் வந்து என்னென்னா அந்த பில்லில் ஜாயின்ட் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு வந்து லோக்சபா கலைஞ்சிருச்சு. ஓகே, அப்படின்னா அந்த பில்லும் லேப்ஸ் ஆயிரும். ஏன்னா ராஜ்யசபா பாஸ் பண்ணது தான், ஆனால் வந்து என்னென்னா பட் ராஜ்யசபா தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது. பட் இருந்தாலும் அது லோக்சபா
லோக்சபாவோட அமெண்ட்மெண்ட்டும் உள்ளே என்டர் ஆனதுனால அமெண்ட்மெண்ட்டோட அந்த பில்லை பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்ச அந்த பில்லும் லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா, இதுதான் முக்கியமான இந்த 4 வழிமுறைகளில் தான் ஒரு பில் லேப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பில் எப்படிலாம் லேப்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ லோக்சபா திடீர்னு கலையுதுன்னா அந்த பில் எந்தெந்த பில்லுலாம் வந்து லேப்ஸ் ஆகாது அப்படின்னா, ஒரு பில் ராஜ்யசபாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பில் வந்து ராஜ்யசபாலே பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ராஜ்யசபாவே இன்னும் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து என்னென்னா லேப்ஸ் ஆகாது அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் அசன்ட், அதாவது 2 பேருமே சைன் பண்ணிட்டாங்க. லோக்சபாவும் பாஸ் பண்ணிருச்சு, ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பில்லு வந்ததுன்னா லேப்ஸ் ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி 2 பில்லும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 2 பில்லும் பாஸ் பண்ணி அதில் ரெண்டு ஹவுஸும் என்ன பண்ணிடுச்சுன்னா 2 ஹவுஸ்லேயும் விவாதம் முடிஞ்சிருச்சு. பட் என்னென்னா ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகாமல் அதை ஜாயின்ட் சிட்டிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஜாயின்ட் சிட்டிங்க்குன்னு இவர் முடிவு பண்ணிட்டார், பிரசிடென்ட் முடிவு பண்ணிட்டார். அப்படி அவர் முடிவு பண்ண சமயத்தில் லோக்சபா கலைஞ்சாலும் அந்த பில் லேப்ஸ் ஆகாது. ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பில் வந்து பாஸ்டு பை போத் ஹவுசஸ். ஓகே, போத் ஹவுஸ் 2 ஹவுஸுமே வந்து பாஸ் பண்ணிருச்சு. பட் என்ன பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட கன்சிடரேஷனுக்கு மறுபடியும் அனுப்புகிறார். ஓகேவா, ராஜ்யசபா கன்சிடரேஷனுக்கு மறுபடியும் அனுப்பும் போதும் அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஓகேவா, இதுதான் வந்துன்னா கண்டிஷன்ஸு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் கிளியர் 5% கோட்டா ஃபார் குஜார்ஸ். ஓகேவா, நீங்கள் இந்த கோட்டா அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய கேஸ் அப்படின்னா என்ன, இந்திரா ஸ்வானே கேஸ் ஆஃப் 1992. ஓகேவா, அல்லது மண்டல் கேஸ். இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இந்திரா ஸ்வானே கேஸ் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 ஆர் மண்டல் கேஸ். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக ஞாபகம் வரணும், ரிலேட்டட் டு ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனில் ஓகேவா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த நியூஸ் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, 2 இருக்குது எந்தெந்த ஆர்டிக்கலை பொறுத்து நமக்கு வந்து இப்போ வந்து ரிசர்வேஷன் கொடுக்காங்க. ஏன்னா இப்போ ரிசர்வேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது அடிக்கடி அதுக்கு அடுத்து பிரச்சனையில் போகுது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் பேக்வேர்ட் கிளாஸஸ் இன் ஆர்டிகல் 16 of 4. ஓகேவா, வேர் நாட் லைக் அஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்டு கிளாஸ் இன் ஆர்டிகல் 15 of 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மீனிங்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா அது 2 ஆர்டிகல் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ஒன்று 15 of 4. 15 of 4ல் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸ்ன்னு இருக்கும். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸ்னால் எந்த குரூப் அப்படின்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ஒரு குரூப்பை வந்து நம்ம சோஷியலாக எஜுகேஷன்லாம் வந்து பேக்வேர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, SC ST பீப்புள், அவங்க வந்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே, ஆர்டிகல் 16 of 4 அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வரும்னா, சில பேக்வேர்டு கிளாஸஸ் இந்த OBC. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த நம்ம ஊரில் கொடுக்குற MBC இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுன்னா 16 of 4 கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பேக்வேர்டில் இருக்காங்க, ரிலேட்டட் டு அவங்களோட கேஸ்ட் இதை பொறுத்து தான் அவங்களும் பேக்வேர்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 of 6, 15 of 6 அப்படிங்கிற 2 இதுலேயும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எக்கனாமிக்கலி அப்படிங்கிற வேர்டை வந்து இந்த சோஷியலி எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி அப்படிங்கிறத 15 of 4 அப்படிங்கிறதுலையும், அதுக்கடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் இன்க்ளூடிங் லைக் எக்கனாமிக் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 16 of 4லையும் வந்து என்னென்னா இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பட் இந்திரா ஸ்வானே கேஸோட அடிப்படை தத்துவம் என்னென்னா எக்கனாமிக்கலி இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அண்ட் அதில் வந்து என்னென்னா அப்போ 1992க்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. அதை வந்து கோர்ட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட். இது செகண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பேக்வேர்டு கிளாஸஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லைக் ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியா சோலோவாக இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு குரூப்புக்கு நீங்கள் வந்து லைக் இது கொடுக்குறீங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னா அங்கே ஃபினான்ஷியல் கேட்டகரி மட்டும் சோலோவாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கோர்ட் கொடுத்த டைரக்ஷன்ஸ், அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரிசர்வேஷன் 50% மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் ரிசர்வேஷன் யார் பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக தான் பண்ண முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா, நோ ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் 1992 கேஸ் படி நோ ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன். ஓகேவா,
இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரினா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி வந்து கிரியேட் பண்ணணும், பெர்மனன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி கிரியேட் பண்ணணும். அவங்க தான் வந்து எந்த குரூப்பை இன்க்ளூட் பண்ணலாம், எந்த குரூப்பை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் ஓவரால் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. ஓகே, இப்போ வந்து 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 5% கோட்டா ஃபார் குஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சென்ஸ், குஜார்ஸ் யாருன்னா அங்கே வந்து ஒரு ஏற்கனவே வீக்கர் செக்ஷனில் இருக்க, அங்கே அதர் பேக்வேர்டு கிளாஸில் இருக்க பீப்புள் தான். அண்ட் என்னென்னா அந்த அதர் பேக்வேர்டு கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா 5% கொடுத்துருக்காங்க. ஈவன் என்ன பண்ணுறாங்கன்னா 50% ப்ளஸ் 5% அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லேப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது தவிர மொத்தம் எத்தனை 4 கேட்டகரிக்கு, அதாவது இந்த குஜார்ஸை தவிர 4 அதர் கேட்டகரிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. யாருன்னா பஞ்சாரா, காதியா, லோஹர், ரைக்கா அண்ட் கதாரியா அப்படிங்கிற 4 குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது லேப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேரளா டேக்ஸ் த லீட் இன் த ஃபைட் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே முக்கியம். ஸோ அது என்னென்ன காசு பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இவங்க வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா. அது என்னென்னா நம்ம ஆயில் அண்ட் ஃபேட் இதை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது, அதேமாதிரி ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கர்ஸ் இவங்களெல்லாம் வந்து என்னென்னா ஒரு போல் சேர்க்குறது, அவங்க கூட மீட்டிங் வைக்கிறது அண்ட் அவங்களுக்கு அதுக்கான நாலேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா. இதை தான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட உணவில் வந்து என்ன ஒரு விதமான டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அதை கிரியேட் பண்ணுவாங்க. லைக் என்னென்னா ஹைட்ரஜனேட்டட் அப்படின்றது வெஜிடபிள் ஆயிலில் ஹைட்ரஜனேஷன் பண்ணி அதை வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபேட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டேஸ்ட் கொடுக்கும். லாங் டைம் வந்து என்னென்னா அது நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேட்டை நம்ம வந்து எடுத்துக்கும் போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹார்ட் அட்டாக்கு, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஓகே, அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாத்துலாம் வருது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து நிறையா பாதிக்கப்படுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து என்னென்னா தடுக்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீட் இன் தி ஃபைட் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே FSSAI அப்படிங்கிறவங்க, FSSAனா ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க சில இனிஷியேட்டிவ்லாம் 2018 எடுத்திருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ், அதனால் உங்களுக்கு நான் எடுத்து இதை போட்டிருக்கேன். ஈட் ரைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த மூவ்மெண்ட் படினா டிரான்ஸ்ஃபேட் லெவலை கம்மி பண்ணணும். எதுக்காண்டினா ஹார்ட் அட்டாக்கோட இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா. ஸோ இவங்க இந்த கேம்பெயின் படி என்னென்னா டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட்டை 2% வந்து கிடைக்கணும் பை 2022 அப்படிங்கிற மாதிரியான இது கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, சால்ட்டு, சுகரு, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, இது எல்லாத்தோட அளவையும் கம்மி பண்ணணும். அப்படி எல்லாத்தோட அளவும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரோக் இது எல்லாமே அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஈட் ரைட் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஈட் ரைட் மூவ்மெண்ட்டுக்கு கீழே ஸ்வஸ்த் பாரத் யாத்ரா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்லிக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இது வந்துன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட், ஜூலையில் வந்த கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துன்னா டிரான்ஸ்ஃபேட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 99 நெக்ஸ்ட் இந்த பேஜில் விடுபட்ட ஒரு 2 நியூஸ் இருக்குது. அந்த நியூஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆந்திர பிரதேஷ் டு பே 10,000 டு ஈச் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேவா. காலத்தில் சைடு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம்னா அன்னதத்தா சுகி பாவா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அன்னதத்தா சுக்கி பாவா அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த ஸ்கீம் படினா அரௌண்ட் 10,000 வந்துன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது 6,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த 6,000 யாரெல்லாம் வாங்குறாங்க, பிலோ 2 ஹெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. பட் பிலோ 2 ஏக்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் என்னென்னா இந்த நியூஸில் 5 ஏக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் தப்பு. ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 6,000 அப்படிங்கிறது 3 தவணையாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து PM கிஷான். ஓகேவா. இவங்க இதை தழுவி தான் இதை பண்ணுறாங்க. என்னென்னா யாரெல்லாம் வந்துன்னா அந்த 6,000 வாங்குறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4,000 கொடுக்குறாங்க. லைக் அவங்களுக்கு 10,000 அடைகிறதுக்காண்டி யாரெல்லாம், அதாவது 2 ஹெக்டாருக்கு மேலே உள்ளவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம PM கிசானோட ஒரு இது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருனாலும் ஃபார்மர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 10,000 கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ 6,000 யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் 10,000 கொடுக்குறோம். 6,000 வாங்குறவங்களுக்கு 4,000 கொடுக்குறோம். அப்படிங்கிறதான் இந்த அன்னதத்தா சுக்கிபாவா
ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து என்னென்னா இந்த நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் காம்படேட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா இந்த இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் என்னென்னா நாயுடு லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் பேரேஜ் அக்ராஸ் கிருஷ்ணா ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா ரிவர் அதாவது அமராவதியில் அவர் வந்து என்னென்னா வாட்டர் ப்ராப்ளம் அண்ட் எனர்ஜி கிரியேஷனுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பேரேஜ் கட்டுறாரு. அந்த பேரேஜ் பேர் என்ன, வைகுண்டபுரம் பேரேஜ் அப்படிங்கிறத கிருஷ்ணா ரிவரில் கட்டுறாரு. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வைகுண்டபுரம் பேரேஜ் வந்து எங்கே கட்டுறாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 99.82% ப்ராஜெக்ட் இன் ஃபாரஸ்ட் காட் என்ஓடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யார் வந்து என்ஓடிங்கிறது ஓகே சொல்கிறதுங்கிறது தான் மீனிங். அதுக்கு யார் நோடு கொடுக்கணும் அப்படின்னா NPW அப்படிங்கிறவங்க, நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா. அப்போ அந்த நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது வரலாம். நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் இவங்க வந்து என்னென்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 வர்றவங்க. இவங்க அட்வைசரி பாடி தான். ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் டு பாலிசி வந்து என்னென்னா இவங்க அட்வைஸ் பண்ணுற ஒரு குரூப். அதே மாதிரி என்னென்னா இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரியில் ஏதாவது ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணணும்னா இவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நேஷ்னல் பார்க்கோ ஒரு வைல்ட் லைஃபோட பவுண்ட்ரி சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இவங்களோட அத்தாரிட்டி இல்லாமல் சேஞ்ச் பண்ண முடியாது. இதோட ஹெட் யாருன்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அண்ட் அரௌண்ட் 47 மெம்பர் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். 9 மெம்பர் ஆர் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஓகே, எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்னால் ஏற்கனவே மினிஸ்டராக இருக்கிறவங்கலாம் தூக்கி மெம்பராக போடுவாங்க. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 10 எமினன்ட் ஈகாலஜிஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் இதில் இருப்பாங்க. ஓகேவா. இதுதான் நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப். இது என்னென்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அரௌண்ட் 260 ப்ராஜெக்ட் வந்து இவங்க கேட்டு அதில் 68 ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இந்த NBWL. ஓகேவா. பட் என்னென்னா அரௌண்ட் 682 ப்ராஜெக்டில் இந்த பிஜேபி கவர்மெண்ட் அவங்க 682 ப்ராஜெக்டில் 5 ப்ராஜெக்ட் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, இப்படி அதிகமான ப்ராஜெக்ட் நம்ம ஃபாரஸ்ட் ரிலேட்டட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் டீக்ரடேஷன் அப்படிங்கிறதும் சாயில் டீக்ரடேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ சாயில் டீக்ரடேஷன் இந்த சென்ஸ் என்ன, சாயில் எரோஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ சாயில் எரோஷன் இந்த மாதிரியான லேண்ட் டீக்ரடேஷன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெஜிடேஷன் பாதிக்கப்படும். வெஜிடேஷன் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற அனிமல்ஸோட ப்ரே, அதாவது அவங்க சாப்பிட்ற அந்த ப்ரே வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த ப்ரே பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃபுட் செயினில் இருக்க அடுத்த குரூப்ஸும் வந்துன்னா பாதிக்கப்படுவாங்க. ஸோ வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பாதிக்கப்படும் அண்ட் அங்கே பொல்யூஷன் அதிகமாக க்ரியேட் ஆகும் அண்ட் பீப்புள்ஸோட வரவு, அதாவது போக்குவரத்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் கன்சம்ஷன் எல்லாமே வந்துன்னா அங்கே ரோட்டில் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் விலங்கினங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துன்னா ஒரு காமன் பாயிண்ட், நான் சொன்னது எல்லாமே ஒரு காமன் பாயிண்ட். நீங்கள் அந்த காமன் பாயிண்ட்டை எந்த ரிலேட்டட் டு இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டுமே எழுத முடியும். ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு 106 கோஸ்டல் சைட்ஸ் பிக்டு ஃபார் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் ஃபார், இந்த நான் சொல்கிறேன் நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் ஃபார் 2017 to 2031. ஆக்சுவலாக நான் இதோட நோட்ஸ் இங்கே போடல, நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இந்த நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் 2017 to 2031 அப்படிங்கிற என்ன இப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா. நான் அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. இதுதான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு only 84% ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹாவ் எலக்ட்ரிசிட்டி இன் 4 ஸ்டேட் அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா சௌபாக்கியா ஸ்கீம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீமு. அந்த சௌபாக்கியா ஸ்கீமில் லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் என்னென்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிஷா இந்த 3 ஸ்டேட்லேயும் நாங்கள் எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் 100% வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபில் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ராஜஸ்தானில் 99.9% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து சௌபாக்கியா ஸ்கீம் மூலமாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கரெக்டாக இல்லையான்னு ஆராயிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தனியார் NGO என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அரௌண்ட் 10,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இவங்க போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதில் அரௌண்ட் ஒன்லி 84% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் இவங்க இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதுவும் உத்தரப்பிரதேஷ்க்கு 58, பீகாருக்கு 91, ஒடிசாவுக்கு 90 அண்ட் ராஜஸ்தானுக்கு 92 அப்படிங்கிறதான் ஒரிஜினலாக இவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. பட் என்னென்னா
இந்த கோடு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எல்லோ கோடு மேலே அந்த ஒரு ப்ரௌன் கலர் கோடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வசதி இருக்குது, பக்கத்துலேயே வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, பட் இவங்களுக்கு கரண்ட் ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிறத இந்த இதோட மீனிங். ஸோ இந்த மாதிரியான இதற்கு அதான் சொல்கிறாங்க அவைலபிலிட்டி ரேட்டு அண்ட் ஆக்சஸ் ரேட் அப்படிங்கிறது. அவைலபிலிட்டி ரேட்னா பக்கத்துலேயே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கும், பட் இவங்களுக்கு இருக்காது. ஓகேவா. அக்சஸ் ரேட் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டில் எந்தெந்த ஹவுஸ் ஹோல்டுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சசபிலிட்டி ரேட். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் முக்கியம் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட டேட்டா ஃப்ளாஸாக இருந்தால், நம்ம ஆல்ரெடி வந்துன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட டேட்டா வந்து இவ்வளோ ஃப்ளாஸாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் நம்ம ஒரு வாரமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே இதை நீங்கள் இதுலேயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த சௌபாக்கியா ஸ்கீம் மாதிரியான ஸ்கீமில் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆர்டிகல் 21 படி அவங்களோட ரைட் டு லீவ் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு முக்கியமானது. ஸோ அதுக்கான போட்ட ஒரு ஸ்கீமில் இந்த மாதிரியான ஃப்ளாடு டேட்டா என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஒரு பாலிசி கிரியேஷனில் ஒரு ராங் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த இதை வச்சு எழுத முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் யூபி கவர்மெண்ட் ஃபார் புவர் அப்கீப் ஆஃப் தாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா கம்யூனல் ப்ராப்ளத்தை தான் இங்கே க்ரியேட் பண்ணும். ஓகேவா. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து என்னென்னா இந்த தாஜ்மஹாலோட அந்த இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னென்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் இதை வந்து நீங்கள் கம்யூனல் இதில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அதோட அந்த ஆர்கிடெக்சருக்கு த்ரெட்டனை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு வார்த்தை ஏற்கனவே இது பழைய இதுதான் தாஜ் ட்ரப்பீசியம் ஜோன் அப்படிங்கிறது. அதாவது அந்த தாஜை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து என்னென்னா இவ்வளோ தான் வந்து என்னென்னா பொல்யூஷன் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து என்னென்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிறத அந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான பாலிசி வச்சுருக்கீங்க, அதை வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வெல் ஆயில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் ஆயில்டுன்னு என்ன மீனிங்கில் இதை பேசுகிறாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக இந்த 1 வீக்கில் யார் வரப்போகிறாங்க இந்தியாவுக்குன்னா, சவுதியோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. இந்தியாவுக்கு வந்த சென்ஸ் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஏஷியாவோட மொத்தமாக வராரு. ஏஷியா இந்த சென்ஸ் சைனா, பாகிஸ்தான், மலேசியா, இந்தோனேஷியா அப்படிங்கிற எல்லா கண்ட்ரிக்கும் விசிட் பண்ணுறாரு. அதில் இந்தியாவுக்கும் வராரு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஏன் சவுதி அரேபியா பற்றி பேசணும் அப்படின்னா, இதோட முக்கியமான கன்சர்ன் என்னன்னா, சவுதி அரேபியாவில் 2 முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று ஏமன் கிரைசிஸ்னால் பக்கத்தில் இருக்க ஏமன் கண்ட்ரியை வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தான். ஓகேவா. இது ஃபஸ்ட்டுக்கு. இது செகண்டு, அந்த நமக்கு தெரியும் ஜமால் கசோகி அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா இஸ்தான்புல், அதாவது டர்க்கியில் உள்ள சவுதி அரேபியாவோட அந்த கன்சுலேட்டில் இதில் வச்சு என்ன கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2யுமே வந்து என்னென்னா மற்ற கண்ட்ரியோட இது, அதாவது என்ன மற்ற கண்ட்ரி இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சவுதி க்ரௌன் பிரின்ஸு எல்லா கண்ட்ரிக்கும் வந்து என்னென்னா விசிட் போய்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது என்னென்னா மற்ற கண்ட்ரியோட எதிர்ப்பை சம்பாதிக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வளர்க்குறதுக்காண்டி இதில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவுக்கு வராங்க. ஓகேவா. அதுதான் வந்து என்ன இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவோட முக்கியமான இது என்னென்னா நமக்கு எனர்ஜி ரெக்யர்மெண்ட். ஓகேவா. நம்மளோட எனர்ஜி ரெக்யர்மெண்ட் மேக்ஸிமம் யார்கிட்ட இருந்து கிடைக்குன்னா, சவுதி அரேபியா, ஈரான் அண்ட் யூஏஇ. ஓகே. அந்த 3 கண்ட்ரிகிட்ட இருந்தால் நம்ம அதிகமான எனர்ஜியை ப்ரொக்யூர் பண்ணுறோம். இப்போ சவுதி அரேபியாவும் ஈரானும் ஆப்போசிட். ஓகேவா. அதேமாதிரி ஈரான் யூஎஸும் ஆப்போசிட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஈரான்கிட்ட இருந்து வாங்குகிற ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சவுதிக்கும் கோபம் வரும், யூஎஸ்க்கும் கோபம் வரும் அப்படிங்கிறதான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ என்னென்னா ஈரானோட நம்ம என்ன பண்ணுறோம், ஈரானோட கனெக்ஷன் வச்சுக்கிறது மூலமாக சென்ட்ரல் ஏஷியாவை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ சவுதி அரேபியாவோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறது நம்மளோட எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. இதெல்லாம் அதுக்கடுத்து என்னென்னா வேறு என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ஓகேவா கொடுக்கறது முக்கியமாக யாருன்னா சவுதி அரேபியா, ஈரான் அண்ட் யூஏஇ. அப்போ இவங்களோட தனித்தனியாக எந்த லெவலுக்கு வந்துன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது என்ன நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இதில் சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா டீலிங் வித் தி தாட் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீலிங் வித் தி தாட் போலீஸ் அப்படின்னா, தாட் போலீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ போலீஸோட எண்ணங்கள், போலீஸோட ஸ்பீச் அப்படிங்கிறது. இப்போ போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள குற்றவாளி அப்படிங்கிறத நினச்சி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஜுடிஷியரி என்ன பண்ணுன்னா, அவர் வந்து ஒரிஜினலாகவே குற்றவாளியா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்தோன்னா அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்க. பட் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, போலீஸோட தாட் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஜுடிஷியரியும் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போலீஸோட தாட் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் நக்சல்
நக்சல்ஸு, ஆன்டி நேஷ்னல்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் போலீஸோட தாட். ஓகே, பட் அவங்க ஒரிஜினலாக அர்பன் நக்சல்ஸா ஒரிஜினலாக ஆன்டி நேஷ்னல்ஸா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை வந்து என்னன்னா ஒரு கோர்ட் வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாபில் ஒரு 3 முக்கியமான பேர், அதாவது 3 முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க காலிஸ்தான் அப்படிங்கிறதுனா பஞ்சாபை வந்து லிபரேட் பண்ணணும், இந்தியாவிலேருந்து பஞ்சாப் வந்து தனி கண்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை உடையவங்க தான் அந்த காலிஸ்தான் குரூப்பு. அந்த காலிஸ்தான் குரூப்போட புக்கு வச்சுருந்ததாகவும் அண்ட் அவங்க வந்து காலிஸ்தானுக்கு பாசிட்டிவாக வந்துன்னா ஃபேஸ்புக்கில் வந்து சில போஸ்ட் போட்டது அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியான இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அரெஸ்ட் பண்ணதை இப்போ ஆல்ரெடி வந்து என்னென்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் என்ன, ஸ்ரேயா சிங்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அது முன்னாடி சொல்லிவிட்டு நான் இதை சொல்கிறேன். ஸ்ரேயா சிங்கல் கேஸ் 2015. அந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000ல் செக்ஷன் 66A அப்படிங்கிறத டெலீட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 66A பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாலேயோ ஏதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது வந்து ப்ராபகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அங்கே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 66Aல இருக்கும். இது வந்து என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இட் இஸ் நாட் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்னா சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்மளுடைய சோஷியல் ஆர்டரை வந்து இப்போ அவர் பண்ணுற சில விஷயங்கள்னால நம்மளுடைய சோஷியல் ஆர்டரோ அல்லது பப்ளிக் ஆர்டர் அல்லது நம்மளுடைய சோஷியல் பீஸ் வந்து கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவரை அந்த ஆக்டில் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அவருக்கான தண்டனைகள் வந்து கிடைக்கும். அது ஜஸ்ட் வந்து என்னென்னா அவருக்கு அந்த மாதிரி இப்போ நான் நக்சலோட இதை வந்து எனக்கு பிடிக்குது அப்படின்னா நான் வந்து நக்சலோட இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறவங்க கிடையாது. ஜஸ்ட் எனக்கு நக்சலில் பிடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ என்னோடய தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, எனக்கு நக்சல் பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காண்டி எனக்கு நக்சலை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டியே என்னை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறதான் வந்து என்னென்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் ஸ்ரேயா சிங்கல் கேஸில் வந்து என்னென்னா அவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த இந்த கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு அதாவது என்ன சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பையும் மதிக்காமல் அதே மாதிரி லைக் நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு லிபர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அந்த லிபர்ட்டி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் என்ன லிபர்ட்டிக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த லிபர்ட்டியை மதிக்காமல் கான்ஸ்டியூஷனை வந்து என்னென்னா புட் டவுன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேரால் பேசியிருக்காரு. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன இந்த ஸ்பீச் அண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல நான் சொன்ன அந்த ஸ்ரேயா சிங்கல் கேஸு அண்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னா எந்த மாதிரி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகேவா, அதெல்லாம் ரீசனபிளா அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பேசணும், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காந்தியும் இதை பற்றி ஒரு ஃபேமஸான கோட் கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஃபேமஸான கோட் என்ன கொடுத்துருக்காருன்னா, அசோசியேஷன் ஓகே ஒருத்தர் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அசம்பிள் ஆகிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஈவன் ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட்டுக்காண்டி அவங்க அசம்பிள் ஆனாலும் அவங்களுக்கான எல்லா உரிமையும் அங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்காண்டியே வந்து என்னென்னா அவங்க வந்து மிகப்பெரிய பப்ளிக் அவுட்ரேட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காந்தியை வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு இந்தியா மாதிரியான ப்ளூரலிஸ்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்து நிறையா மதங்கள், நிறையா ஜாதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா எண்ணங்கள். ஓகே, நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது ஒருத்தரை போயிட்டு என்ன கட்டுப்படுத்துறது வந்து என்ன மிகப்பெரிய தப்பான விஷயம் ஆஸ் பர் ப்ளூரலிஸ்டிக் டெமோக்ரஸியில். ஓகே, அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா நமக்கு டெரரிஸ்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், ஓகேவா, இந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுடைய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே, அதாவது நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வந்தது தான், நேஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான். பட் இருந்தாலும் என்னென்னா இது வந்து என்னென்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்னென்னா போலீஸ் ஃபாலோ பண்ணுறது, ஓகே, அதை வந்து ஜட்ஜஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் கடைசியாக இருந்ததுன்னா ஜுடிஷியல் அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜுடிஷியல் அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து என்னென்னா லைக் இப்போ ஒருத்தர் நக்சல்ஸோட இது இருக்கிறதோ இல்லாட்டி காலிஸ்தானோட அந்த ஆதரவு கொள்கையில் இருந்தாலே அவரை வந்து என்னென்னா லைக் டெரரிஸ்ட் மாதிரி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவருக்கும் வந்து என்ன சிவிலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து என்னென்னா பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டி அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரெண்டையுமே காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை என்டையராக வந்து என்ன மீறிட்டு இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு கேஸ் என்னென்னா டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த கன்ஹையா குமார் அப்படிங்கிறவங்கள வந்து என்னென்னா பெயில் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா பண்ணாங்க. ஓகேவா, அது என்னென்னா அவங்க வந்து
லைக் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்கள வந்து கேன்சல் பண்ணாங்க. அதேமாதிரி பீமா குரிகன் அது வந்து என்னென்னா அர்பன் நக்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னென்னா நிறையா பெயிலெலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த கேஸை வந்து என்னென்னா இந்த மாதிரி டீல் பண்ணது ஒரு ராங்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஸோ ஓகேவா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 66 செக்ஷன் 66A ஆஃப் ஐடி ஆக்ட் 2000 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிறையால் சிங்கல் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பீமா குரிகன் வந்து போயிருக்குது, அதேமாதிரி கண்ணையாகுமார் கேஸும் போயிருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் மெயின்ஸ் ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் 2-3 ஆக்ட் இருக்குது. ஓகேவா, அந்த ஆக்ட் என்ன அப்படிங்கிறது என்னென்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் TTTA அண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் UAPA அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செடிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஆக்ட்டும் செடிஷன் செக்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை பற்றி தெளிவாக இன்னும் வேறு அதாவது ஸ்ரேயா சிங்கல் கேஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எவரி ட்ராப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எவரி ட்ராப் மேட்டர்ஸில் நமக்கு பிளட் டொனேஷனை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இப்போ ஒரு லைக் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கிற பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணதுனால ஸோ இந்த கேஸ் இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இந்த மாதிரியான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் அண்ட் ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில். இதை யார் நியமிச்சிருப்பா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா 1996 இந்த மாதிரி 2 இதை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 இதை வந்து என்னென்னா நியமிச்சிருப்பாங்க. பட் தீஸ் 2 ஆர் அட்வைசரி பாடி. ஓகே, ஆனாலும் என்னென்னா இவங்களோட ஸ்டாண்டர்டு ரெக்யர்மெண்ட் எல்லாமே அட்வைசரி நேச்சரில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் பிளட் பேங்க்ஸ் வந்து என்னென்னா இதை கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இதையும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மொத்தம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா அதாவது பிளட் கொடுக்குறவங்க 2 வகையான பேர் இருக்காங்க. ஒன்று ப்ரொஃபஷனல் டோனார்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொன்று ரிப்ளேஸ்மெண்ட் டொனேஷன் அப்படின்னு சொல்கிறவங்க. பட் இவங்க 2 பேருமே பிரச்சனை தான். ஏன்னா ப்ரொஃபஷனல் டோனார்ஸ் காசு வாங்கிட்டு டொனேட் பண்ணுறவங்க. அப்படி டொனேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஏன்னா காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா உண்மையான தகவல்களை கொடுக்கறதில்ல அங்கே இதில். அதே மாதிரி வந்து என்னென்னா ரிப்ளேஸ்மெண்ட் டொனேஷன்லேயும் வந்து என்னென்னா அதாவது என்ன பிளட்டு வந்து யார் வந்து பீரியாடிக்கலாக வந்து சேமிக்கணும் அப்படின்னா இது லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் சேமிக்கணும். பட் என்னென்னா அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்ட்டை வந்து என்னென்னா நீங்கள் யாராவது 2-3 பேரை வந்து என்னென்னா எங்கள் பிளட்டு கொடுக்க வைங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த பிளட்டை வந்து நாங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பிளட்டை வந்து நாங்கள் அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் பிளட்டு கொடுக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கட்டாயத்தின் பேரில் வந்து என்னென்னா பிளட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காண்டி நிறையா பேரை வந்து என்ன வாலண்டரியாக கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்து என்னென்னா உண்மையான தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சந்தேகமான விஷயந்தான். ஓகேவா, இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஓகே பிளட்டை வந்து எடுத்துட்டாங்க, அதை செக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் சில வைரஸஸ் தெரியாது. இப்போ எய்ட்ஸு அதே மாதிரி நமக்கு அதர் லைக் பாக்டீரியாஸ் ஏதாவது வந்து பிளட்டில் இருந்ததுன்னா நமக்கு லெப்ரஸிலாம் வந்தோன்னா அரௌண்ட் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் அதோட அந்த எஃபெக்டே வந்து வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போம்லாம் இந்த பிளட்டை வந்து என்னென்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி நம்ம வந்து அதை செக் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இனிஷியலாக வந்து என்னென்னா வாங்கின உடனே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா செக்கிங்கும் முடிச்சுருவாங்க. பட் அரௌண்ட் 30 days 40 days ஆகுது அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியே தெரியறதுக்கான டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளட்டெல்லாம் வந்து என்ன இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு இன்னமும் அதனுடைய ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் வந்து பிளட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ரெகுலேஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறது மூலமாகவும் நெக்ஸ்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எ கிளாரியன் கால் டு கம்பேட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து யூஎஸில் ஒரு பில். ஓகேவா, அந்த பில் என்னென்னா க்ரீன் நியூ டீல் பில் அப்படிங்கிறது தான் அந்த பில்லு. அந்த பில்லுக்கு அவங்க வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு க்ரீன் நியூ டீல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், அதை தவிர வேறு எதுவும் இது முக்கியமில்லை. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து இப்போ UNFCCCலேருந்து வந்து என்னென்னா யூஎஸ் வந்து வெளியே வராங்க. ஓகே, அப்போ வெளியில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அவங்களோட அந்த கிளைமேட் அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து என்ன அவங்க மீற போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளைமேட் இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகமாக எங்கே நடந்துச்சு அப்படின்னா மொத்தம் 2 வகையான ஏரியாவில் நடந்துச்சு. ஒன்று அமெரிக்கன் ஏரியாஸ், இன்னொன்று யூரோப் ஏரியாஸ். ஓகே, யூரோப்பில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு பாசிட்டிவ் இதை கொண்டு வரதுக்கான அவங்க இதை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. பட் யூஎஸ் வந்து இன்னும் இப்போ வெளியே வர்றது அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா
நம்ம அதுக்கான அங்கே யூஎஸில் என்னென்ன பிரச்சனை ரிலேட்டட் டு இதை பற்றி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இப்போ அந்த க்ரீன் நியூ டீல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். க்ரீன் நியூ டீல் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே ஃபாசில் ஃபியூவல் எக்கனாமியை கேன்சல் பண்ணிவிட்டு நியூ க்ரீன் டெக்னாலஜியை வந்து உள்ளே கொண்டு வரணும். ரிலேட்டட் டு சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி நம்ம வந்து என்வரான்மெண்ட் ரிலேட்டட், அதாவது என்வரான்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து என்ன க்ரீன் நியூ டீல். ஓகே, நியூ டீல் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா க்ரீன் ரெனியூவபிள் எனர்ஜியில் அரௌண்ட் 100% வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் பை 2030 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பாசில் ஃபியூவல் அதை வந்து இம்மிடியேட்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதிலெல்லாம் வந்து என்னென்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த க்ரீன் நியூ டீல் இது வந்து என்னன்னா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அரௌண்ட் 20 மில்லியன் ஜாப் கிட்ட வந்து என்னென்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் அந்த க்ரீன் நியூ டீலை பற்றி நான் அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிஎம் கிசான் சேலஞ்ச். ஓகே, அந்த பிஎம் கிசான் அஞ்சு எம்ஜி நரேகா. ஓகேவா? இது ரெண்டை பற்றியும் என்னென்னா 11ஆம் தேதி நியூஸில் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ அதே தான் இவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் பிஎம் கிசான் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொன்ன பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. இந்த யோஜனா படி 6000 கொடுக்குறது. ஓகே, 2 ஹெக்டர் கீழே இருக்கிறவங்க 3 தவணையாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரிஜினலாக ஃபார்மர்ஸோட டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுமா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்மளுடைய நேஷ்னல் லெவலில் ஒருத்தர் பாவர்ட்டி நிலைமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட் படி 32 ரூபா ஒரு நாளைக்கு வேணும். ரூரலில் இருக்கிற பர்சன் ஒருத்தருக்கு 32 ரூபா ஒருத்தருக்கு வேணும். அதே மாதிரி அர்பனில் இருக்க ஒருத்தருக்கு 47 ரூபா வேணும். ஆஸ் பர் பிஎம் கிசான் படினா ஒருத்தருக்கு 17 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 17 ரூபா அப்படிங்கிறது எனாஃபா அப்படின்னா எனாஃப் கிடையாது. ஓகேவா? அப்படிங்கிறதான் இதில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய டைரக்ட் இப்போ நீங்கள் ஒரு சப்சிடியோ இல்லாட்டி வேறு ஏதாவது லோன் வேவரோ கொடுக்கும்போது ஏற்கனவே வாங்கின கடனை தான் வந்துன்னா இது பண்ணுறீங்க. பட் என்ன இந்த மாதிரி டைரக்ட் கேஷை வந்து கையில் கொடுக்கும்போது அந்த கேஷை வச்சு அவன் ஃபெர்டிலைசர் வாங்கலாம், இல்லை அந்த கேஷை வச்சு வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா முக்கியமானது என்னென்னா நமக்கு வந்து இதில் ஆல்ரெடி வந்து என்ன எம்ஜி நரேகா மாதிரியான ஸ்கீம்லலாம் கரப்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கரப்ஷன் மாதிரியான விஷயங்களை வந்து என்ன இவங்க எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு லேண்டோட ரெக்கார்டு வந்துன்னா February 1, 2018 வரைக்கும் 2019க்கு முன்னாடி இருக்கிற யார் லேண்டு 2 ஹெக்டர் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் நம்மகிட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது 4 ஸ்டேட்டை தவிர மற்ற எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. ஜார்க்கண்ட், பீகார், குஜராத் அண்ட் தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்டில் தான் இருக்குது. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் வந்துன்னா இதுக்கான அந்த முழுமையான ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா நம்மளுடைய முக்கியமான டேட்டா இன்கன்சிஸ்டன்சி. ஓகேவா? ஆல்ரெடி வந்துன்னா இது மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு போயிருக்காங்க, பைலட் ஸ்கீம்லாம் ரெடி பண்ணி நித்தி ஆயோக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் ஒரு நல்ல ஸ்கீமு. பட் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் வந்து என்னென்னா இது வந்து மிகப்பெரிய ஃப்ளாஸில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறதும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஏபிசி ஆஃப் சஸ்டைனபிள் கன்சம்ஷன். ஓகே, இட் வில் நெசசரிலி ட்ரா இன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் த்ரூ தியர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் மெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து என்னென்னா எப்படி வந்து அவங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்னை மாற்றுறாங்களோ அதுபடி தான் வந்து என்ன கவர்மெண்ட்டும் ப்ரொடியூசரும் அவங்க வந்து குட்ஸை கொடுப்பாங்க. ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு ஈக்குவலாக வந்து என்னென்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக நடக்க போகுது அப்படின்னா அப்போ கிளைமேட் சேஞ்சை எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக பண்ணுது. இப்போ லைக் நம்மளுடைய வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வந்துன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்போது நம்ம ஃப்ரிட்ஜு, ஏசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை மட்டும் அதிகமாக எல்லா வீட்டிலையும் யூஸ் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டும் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு அண்டு ஏசியெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபேனுக்கு இல்லாட்டி மண்பானைக்கு மூவ் ஆயிடுவாங்க. அப்போ கன்சியூமருடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் கவர்மெண்ட்டும் அதர் ப்ரொடியூசர்ஸும் வந்து என்னென்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சிவில் சொசைட்டி ஆகிய நம்ம தான் வந்து என்ன இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஆர் என்ஜிஓஸ் அப்படிங்கிறது தான் சிவில் சொசைட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஸோ கன்சம்ஷன் ரிலேட்டட் திங்கிங் அண்ட் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளைமேட் சேஞ்சில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர்ற நியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைஃப்
பேஜில் வந்து என்னென்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அது மிஸ் ஆகிருக்கு. இதில் பிளிங்க் அண்ட் மிஸ் கேரளாஸ் மிஸ்டிரி ஃப்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ராகு, அந்த ஃப்ராக் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் வந்து என்னென்னா அவங்களுக்கு கண்ணில் தென்படுது. அதுக்கடுத்து அந்த ஃப்ராகே வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 4 நாள் மட்டும் ரோட் சைடில் வருது. அதுக்கடுத்து அந்த ஃப்ராக் வந்து மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஏரியானா கேரளா வயநாடு டிஸ்ட்ரிக்டில் அது வந்து 4 நாளைக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஃப்ராக் நேம் என்ன? மிஸ்டிசெல்லஸ் ஃப்ராங்கி அப்படிங்கிறது தான் அதோட நேம். மிஸ்டிசெல்லஸ் ஃப்ராங்கி அப்படிங்கிறது தான் அதோட நேம். அதில் என்னென்னா அதோட கீழ்பாகத்தில் வந்து மார்பிள் மாதிரி இருக்கும். அதோட பேக் சைடில் வந்து என்ன 2 கருப்பு புள்ளிகள் இருக்கும். அது வந்து கண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வாய் வந்து என்ன ரொம்ப ஊசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நியூ ஆம்பிஃபியன் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதில் சொல்லியிருக்கிறது. இது எங்கெல்லாம் இருக்குன்னா சவுத் ஏஷியாவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக இருக்கும். லைக் இண்டோ பர்மா, மலேசியா அண்ட் வியட்நாமில் இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.